1928 நடந்த தேர்தலில் ஹிட்லரின் கட்சி தோல்வியடைந்தது. அதனால் ஹிட்லர் சோர்ந்து போய்விடவில்லை. தன்னுடைய கட்சியின் பெயரையே நாசி கட்சி என்று மாற்றி நாடு முழுவதும் தீவிரவாதத்தில் ஈடுபட்டார். அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் புரட்சிக்கு வழிவகுத்தார். அவருடைய இடைவிடாத உழைப்பும் பேச்சு வன்மையும் ராஜதந்திரமும் வெற்றி பெற்றன. ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்து மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹிட்லரின் பேச்சாற்றலால் கட்சி வியக்கத்தக்க வேகத்தில் வளர்ந்து முன்னேறியது. ஆயினும் ஜனாதிபதி தேர்தலில் ஹிண்டன்பெர்க் என்னும் மூத்த தலைவருக்கு எதிராக போட்டியிட்டு தோல்வியும் உற்றார். ஆனால் ஹிண்டன்பெர்க் கட்சியினருக்கு ஆட்சி அமைக்க நாசி கட்சியினரின் ஆதரவு தேவைப்பட்டது. எனவே கூட்டணி அரசில் ஹிட்லருக்கு சான்சலர் பதவி கிடைத்தது. அதிபருக்கு அடுத்த அதிகாரம் கொண்ட பதவி அது. ஆனால் ஹிட்லரிடம் இருந்த பயத்தின் காரணமாக அவருக்கு அதிகாரங்கள் அனைத்தும் குறைக்கப்பட்டே தரப்பட்டது. அக்காலகட்டத்தில் நடந்த உள்நாட்டு கலவரத்தினால் பாராளுமன்ற கட்டிடம் போராட்டக்காரர்களால் கொளுத்தப்பட்டது. ஜனாதிபதியாக இருந்த ஹிண்டன்பெர்க் மக்கள் போராட்டத்திற்கு அடிபணிந்தார். 1933 ஜனவரி 30 ஹிட்லரை அழைத்து பிரதமராக நியமித்தார் ஹிண்டன்பெர்க். கம்யூனிஸ்டுகளே இந்த கலவரத்திற்கு காரணம் என்று அவர்களை அடக்க அனைத்து அதிகாரங்களையும் பெற்றுக்கொண்டார் ஹிட்லர். அன்று முதல் ஹிட்லருக்கு ஏறுமுகம்தான். பிரதமராக இவர் பதவியேற்ற ஒரே வருடத்தில் ஜனாதிபதி ஹிண்டன்பெர்க் மரணமடைந்தார். அவ்வளவுதான். ஜனாதிபதி பதவியையும் கைப்பற்றி கொண்ட ஹிட்லர் எதிர்ப்பாளர்களை எல்லாம் ஒழித்துவிட்டு ஜெர்மனியின் சர்வாதிகாரியானார். பொற்குணம் படைத்த ஹிட்லர் இராணுவ இலாக்காவையும் இராணுவ தளபதி பதவியையும் தானே எடுத்துக்கொண்டு அரசியல் கட்சிகளை எல்லாம் தடை செய்து பாராளுமன்றத்தையும் கலைத்து அனைத்து அதிகாரங்களையும் பெற்று யாராலும் அசைக்க முடியாத, யாராலும் அழிக்க முடியாத ஒரு சர்வாதிகாரியாக அவதரித்தார் ஹிட்லர். எதிரிகளை எல்லாம் சிறையில் தள்ளி இனி ஜெர்மனியில் ஜனநாயகம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அறிவித்தார். ஜெர்மன் நாட்டின் வேலையின்மைக்கும் பொருளாதார பின்னடைவுக்கும் தன் நாட்டு மக்களின் உரிமையை பறித்த வந்தேரிகளான யூதர்களை அடியோடு அழித்தொழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். யூதர்களை கைது செய்து சிறையில் பட்டினி போட்டு சித்திரவதையும் செய்தார். பலர் இருட்டறைகளில் அடைக்கப்பட்டு விஷப்புகையால் கொல்லப்பட்டனர். தினமும் சராசரியாக 6000 முதல் 10,000 பேர் விஷப்புகையூட்டி சாகடிக்கப்பட்டனர். ஹிட்லரால் கொல்லப்பட்ட யூதர்களின் எண்ணிக்கை சுமார் 50 லட்சம். முதல் உலகப் போரில் ஜெர்மனியின் தோல்விக்கு காரணமான பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளை பழிவாங்கியே ஆக வேண்டும் என்று திட்டமிட்டார் ஹிட்லர். இராணுவத்தை பலப்படுத்தினார். ஜெர்மனியில் தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை இவை மூன்றும் உலகின் ஆகச்சிறந்த படைகளாக உருவெடுத்தன. உலகத்தையே தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர நேரம் நெருங்கிவிட்டதாக எண்ணினார் ஹிட்லர். 1939 செப்டம்பர் 1 எந்தவித போர் பிரகடனம் வெளியிடாமல் போலாந்து நாட்டின் மீது படையெடுத்தார் ஹிட்லர். பிரிட்டனும் பிரான்சும் எதிர்ப்பு தெரிவித்து போர் பிரகடனம் அறிவித்த போதிலும் அவ்விரு நாடுகளும் போரில் நேரடியாக குதிக்கவில்லை. இதனால் 2 வாரங்களில் போலாந்தையும் கைப்பற்றியது ஜெர்மன் இராணுவம். இந்த சமயத்தில்தான் ஹிட்லருடன் நட்பு கொண்டார் இத்தாலிய சர்வாதிகாரி முசோலினி. அப்போது ஜப்பான் உள்பட வேறு சில நாடுகளும் ஜெர்மனியுடன் கைகோர்த்து கொண்டன. ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான் ஆகிய 3 நாடுகளும் ஒரு இரகசிய ஒப்பந்தத்தை செய்து கொண்டன. ஆசிய பகுதிகளை ஜப்பானும், ஆப்பிரிக்க பகுதிகளை இத்தாலியும், ஐரோப்பிய பகுதிகளை ஜெர்மனியும் ஒரே நேரத்தில் தாக்கி கைப்பற்ற வேண்டும் என்பதே அந்த இரகசிய ஒப்பந்தம். ஹிட்லரின் போர்வெறி அவருடைய நாசி கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பை உண்டாக்கியது. அதனால் அவரை கொலை செய்ய அவருடைய தளபதிகளே சதித்திட்டம் தீட்டினார்கள். இவர்களுக்கு தலைவர் கர்னல் வான் ஸ்டெபன்பர்க். 1944 ஜூலை 20 தன்னுடைய தலைமை அலுவலகத்தில் தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருந்த ஹிட்லர் அவர் முன் இருந்த மேஜை மீது தேசிய படம் விரித்து எந்தெந்த இடத்தை எப்படி தாக்க வேண்டும் என்று விளக்கிக் கொண்டிருந்தார். அப்போது ஹிட்லரின் கால்களுக்கு அருகே ஒரு சூட்கேஸ் இருந்ததை மெய்க்காவலர் ஒருவர் கவனித்தார். இது இங்கு எப்படி வந்தது, யார் வைத்தது என்று அவர் மனதில் கேள்விகள் எழ சந்தேகத்தில் அந்த பெட்டியை தள்ளிவிட்டார். தரையில் சர் என்று சரிந்து சென்ற பெட்டி பயங்கர சத்தத்துடன் வெடித்து ஹிட்லர் இருந்த கட்டிடம் இடிந்து விழுந்தது. நாலாபுறமும் புகை மண்டலம் சூழ்ந்து புகை அடங்கியவுடன் பார்த்தால் அங்கே இடிபாடுகளுக்குள் 4 அதிகாரிகள் செத்து கிடந்தனர். மயிரிழையில் உயிர் தப்பிய ஹிட்லர் பலத்த காயமடைந்தார். குண்டு வெடித்த இடத்துக்கும் ஹிட்லருக்கும் இடையே ஒரு மேஜை இருந்ததால் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். மெய்க்காவலர் சந்தேகப்பட்டு பெட்டியை தள்ளிவிடாமல் இருந்திருந்தால் நிச்சயம் ஹிட்லர் என்ற சகாப்தம் அன்றே முடிவடைந்திருக்கும்.
இந்த சதியை ஒட்டி 5000 பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டு அவர்கள் தூக்கிலிடப்பட்டனர். இவ்வளவு பேருக்கும் தூக்கு மேடை கிடைக்காததால் விளக்கு கம்பங்களிலும் மரங்களிலும் பலர் தூக்கு கயிற்றில் தொங்கவிடப்பட்டனர். கறிக்கடையில் மாமிசத்தை தொங்கவிடுவதற்காக உள்ள கொக்கிகளில் வயர்களை கட்டி அதிலும் பலர் தூக்கில் மாட்டப்பட்டனர். இந்த சதிக்கு காரணமான கர்னல் ஸ்டெபன்பர்க்குக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இன்னொரு தளபதியான ரோமெல் என்பவரும் இந்த சதியில் சம்பந்தப்பட்டிருந்தார். குண்டுவெடிப்பில் அவரும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அவர் குணமடைந்து திரும்பியதும் அவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த ரொமெல் கடைசி காலத்தில் இப்படி ஹிட்லருக்கு எதிராக திரும்பியிருந்தாலும் ஹிட்லரின் ஆரம்ப அரசியல் காலகட்டங்களில் ஹிட்லருக்கு பக்கபலமாக திகழ்ந்தவர். ஆகவே ஹிட்லரின் மனதில் ஒரு இரக்கம் ஏற்பட்டது. கருணை தேய்ந்த குரலில் அவரை தூக்கில் போட வேண்டாம் என்றார் ஹிட்லர். ரொமெல் அதிர்ஷ்டசாலி, அவரை விடுதலை செய்ய போகிறார் என்று எல்லோரும் நினைத்தனர். மாறாக அவருடைய பழைய சேவையை நினைத்து பார்த்து கருணை காட்டுகிறேன், அவரை சுட்டுக் கொள்ள வேண்டாம், தூக்கிலிட வேண்டாம், விஷம் குடித்து தற்கொலை செய்து கொள்ள அனுமதியுங்கள் என்று கூறி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் ஹிட்லர். அதன்படியே அவரும் விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். அவருடைய உடல் இராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. இதுதான் ஹிட்லரின் ஆகச் சிறந்த கருணை. பொதுவாக சர்வாதிகாரிகளின் ஆட்சி காலத்தில் ஆபாச அத்துமீறல்கள் அதிகமாகவே இருக்கும். ஆனால் ஹிட்லர் அத்தகைய ஆபாசங்களை ஒருபோதும் அனுமதித்ததில்லை. ஒரு விபச்சார விடுதி கூட அவரின் ஆட்சி காலத்தில் இல்லை என்பதே மிகப்பெரிய சாதனை அல்லவா? விபச்சாரம் பிளேக் நோய் போன்றது. சிறிதும் தயவு காட்டாமல் அது அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்றும் சமுதாயத்தின் அழுகிப்போன பகுதிகளை நாம் சுத்தப்படுத்த வேண்டும் என்றும் அவர் முழங்கிக் கொண்டிருந்தார். இலக்கியம், சினிமா, கலை, பத்திரிகைகள், சுவரொட்டிகள், கடைகளின் ஷோகேஸுகள், அதிலும் ஆபாசம் இருக்கக்கூடாது, நான் அனுமதிக்க மாட்டேன் என்று எச்சரித்தார் ஹிட்லர். வெள்ளை துணியில் உள்ள கருப்பு கரைகளே நம் கண்களை ஈர்க்கும். அதே போன்று ஹிட்லரின் தவறுகளால் அவரை பற்றிய நினைவுகள் உலக சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட போது அவரின் சாதனைகளும் கூடவே மறக்கப்பட்டுவிட்டன. 1035 பக்கங்கள் கொண்ட அடல்ஃப் ஹிட்லர் என்ற புத்தகத்தை எழுதிய பேராசிரியர் ஜான் டொனால்ட், ஹிட்லர் ஆட்சிக்கு வந்த 4வது ஆண்டில் ஏதாவது காரணத்தினால் இறந்திருந்தால் உலகமே ஹிட்லரை ஜெர்மனியின் சரித்திரத்தில் தோன்றிய மிகச்சிறந்த மாமனிதனாக பாராட்டியிருக்கும். அவரின் சாதனைகளில் சிலவற்றை பார்ப்போம். முதல் உலகப் போரால் வாடி வதங்கி போயிருந்த ஜெர்மனியின் பொருளாதாரத்தை ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் தூக்கி நிறுத்தியவர். ஹிட்லர் பதவியேற்று 1933 ஜெர்மனியில் வேலையில்லாதவர்களின் எண்ணிக்கை 60 லட்சம். ஆனால் 1936 அதாவது 3 ஆண்டுகளில் ஜெர்மனியில் வேலையில்லாதவர்கள் என்று ஒருவர் கூட இல்லை என்ற நிலையை உருவாக்கினார். இத்தனைக்கும் பொருளாதார அறிவு ஹிட்லருக்கு சிறிதும் இல்லை. இந்த சாதனைக்கு காரணம் ஹிட்லரால் தேடி தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஜால்மர் ஸ்காட் என்ற பொருளாதார ஜீனியஸ் தான். ஜால்மர் ஸ்காட் ஒன்று முன்னணி தலைவர் இல்லை. ஆயினும் அவரது திறமையை உணர்ந்த ஹிட்லர் அவரை பொருளாதார அமைச்சராக நியமித்து இத்தகைய சாதனையை புரிந்தார். திறமைக்கு மரியாதை கொடுத்து பதவியை கொடுப்பவனே சிறந்த தலைவன். நமக்கும் எப்போது அத்தகைய தலைவன் கிடைப்பான் என்று யூகிக்க கூட முடியவில்லை. ஹிட்லரின் ஆட்சியில் வேலைக்கேற்ற ஊதியம், போனஸ், விலைவாசி எல்லாமே கச்சிதமாக நிர்ணயிக்கப்பட்டது. படு வேகமாக கார்கள் போவதற்கு மிக நீண்ட ஹைவேஸ் உலகின் முதலில் கட்டப்பட்டது ஜெர்மனியில் ஹிட்லரின் ஆட்சி காலத்தில்தான். ஹைப்போதெர்மியா என்னும் உடல் வெப்பத்தை குறைத்திடும் ஒரு நோயிற்கு தீர்வை கண்டது ஹிட்லரின் ஜெர்மனிய மருத்துவர்கள்தான். தன் தாயிடமும் மனைவியிடமும் குழந்தைகளிடமும் அன்பு காட்டும் மனிதராகவே திகழ்ந்தார். குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த மனிதராக இருந்தார் ஹிட்லர். அவரின் பெரும் முயற்சியால் ஜெர்மனி இராணுவ தொழில்நுட்பத்திலும் விஞ்ஞானத்திலும் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்திருந்தது. போரில் ஜெர்மனி தோல்வியடைந்த பின் ஜெர்மனியின் இராணுவ தொழில்நுட்ப விஞ்ஞானிகளையும் வல்லுநர்களையும் அமெரிக்கர்களும் ரஷ்யர்களும் பங்கு போட்டு பிரித்து கொண்டனர். அவர்களே இப்போதைய நாசாவின் இத்தகைய வளர்ச்சிக்கு காரணமானவர்கள். ஒரு தலைவனின் கடமை நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதும் வேலையில்லாமையை ஒழிப்பதும் இந்த நாட்டை சேர்ந்தவன் நான் என்று பெருமிதமாக கூறிக்கொள்ளும் நிலைமையை உருவாக்குவதுமே ஆகும். ஹிட்லர் தனது ஆட்சி காலத்தில் அத்தகைய தலைவனாக திகழ்ந்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹிட்லர் காலத்தில் எந்த தொழிற்சாலையிலும் சம்பள பிரச்சனை, வேலை நிறுத்தம் என்பதே கிடையவே கிடையாது. முதலாளிகள் பக்கமும் அவர் செல்லவில்லை, தொழிற்சங்கங்களுக்கும் அவர் ஆதரவு தரவில்லை. முதலாளி பிரச்சனை செய்தாலும் தொழிலாளிகள் தவறு செய்தாலும் இரு தரப்பினரையும் சிறையில் தள்ளினார். சர்வாதிகாரியாக இருந்ததால் ஹிட்லரால் இந்த கண்டிப்பை சுலபமாக காட்டி பிரச்சனைகளை முடிக்க முடிந்ததும் உண்மைதான். ஹிட்லரின் மொத்தம் 12 கால ஆட்சி காலத்தை பார்த்தால்
அவரின் தவறுகளே நம் கண்முன் விரிந்திருக்கும். ஆனால் அவரின் முதல் 5 ஆண்டுகால சாதனைகள் மகத்தானவை. ஒரு புத்திசாலி சாடிஸ்டாக மாறினால் மிகவும் ஆபத்தான ஒன்றுதான் என்று ஹிட்லரின் வாழ்க்கை நமக்கு உணர்த்துகின்றது. ஜெர்மனி என்ற ஒரு நாட்டையே சாடிஸ்ட் நாடாக மாற்றியதின் பெருமை ஹிட்லரையே சாரும். ஒரு முறை அனைத்து அதிகாரிகளையும் தங்கள் செல்ல நாய்களை கூட்டி வர செய்தார் ஹிட்லர். அவற்றை தன் கைகளாலே சுட்டு தள்ள வேண்டும் என்று அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். காரணம், வீக்னஸ் என்பதே கூடாது என்பதுதான் நாசி தத்துவமாம். இத்தனையும் மீறி பல அதிகாரிகள் குற்ற உணர்வினால் அவதிப்பட்டார்கள் என்பதும் உண்மைதான். ஹிட்லர் தன் இறுதி காலங்களில் ஜெர்மனி தலைநகரான பெர்லினில் ஒரு சுரங்கம் அமைத்து அதில் தங்கியிருந்தார். பாதாள அறையின் கூரை மட்டும் 16 அடி பருமனுக்கு இரும்பும் சிமெண்ட்டும் கொண்டு குண்டு வீச்சினால் சேதமடைய முடியாத அளவுக்கு மிக உறுதியாக கட்டப்பட்டிருந்தது. ஹிட்லரின் அலுவலகமும் படுக்கை அறையும் அங்கேதான் இருந்தன. அந்த அறை 15 அடி நீளமும் 10 அடி அகலமும் கொண்டது. ஈவா பிரவுன் என்ற பெண்ணை 1930ஆம் ஆண்டு முதல் ஹிட்லருடைய மனம் கவர்ந்த காதலியாக இருந்து வந்தாள். ஹிட்லரின் நண்பர் ஒரு போட்டோ ஸ்டுடியோ வைத்திருந்தார். அங்கு உதவியாளராக பணியாற்றியவள் தான் இந்த ஈவா பிரவுன். நண்பரின் போட்டோ ஸ்டுடியோவுக்கு ஹிட்லர் அடிக்கடி போவார். அப்போது அவருக்கும் ஈவாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலாக கனிந்தது. ஈவா பிரவுனும் ஹிட்லரை உயிருக்கு உயிராக நேசித்தாள். அதனால் மனைவி என்ற அந்தஸ்து கிடைக்காவிட்டாலும் ஹிட்லருடன் காதலியாகவே காலம் கடத்தினார். வீழாத பேரரசும் இல்லை, வெல்ல முடியாத படை என்று எதுவுமில்லை, மரணமில்லாத மனிதனின் வாழ்க்கையும் இல்லை. அப்படி ஒரு நாள் ஹிட்லருக்கும் வந்தது. 1945 ஏப்ரல் 30ஆம் தேதி இரவு 9 மணி. இன்று மாலை 4 மணிக்கு இத்தாலிய சர்வாதிகாரி முசோலினியும் அவர் மனைவியும் எதிர்ப்பாளர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்ற ஸ்வீடன் நாட்டு ரேடியோ அறிவித்தது. முசோலினியின் இந்த முடிவு ஹிட்லருக்கு மிகுந்த வேதனையை உண்டாக்கியது. அன்றிரவு 12 மணி. பெர்லின் நகரம் முற்றிலுமாக ரஷ்ய படைகள் வசமாகிவிட்டது. எந்த நேரத்திலும் சுரங்க மாளிகை தகர்க்கப்படலாம் என்று ஹிட்லருக்கு தகவல் கிடைத்தது. ஹிட்லரின் முகம் இருண்டது. மௌனமாக எழுந்து தன் தோழர்களுடன் கைகுலுக்கினார். பெர்லின் நகரை ரஷ்ய படைகள் சூழ்ந்து கொண்டு விட்டன. விமானங்கள் குண்டுமலையை பொழிந்து கொண்டிருந்தன. எந்த நேரத்திலும் ரஷ்ய படைகள் பெர்லின் நகருக்குள் புகுந்து விடலாம் என்ற நிலை. எதிரிகளிடம் யுத்த கைதியாக பிடிபட்டால் தன் நிலை என்னவாகும் என்பதை உணர்ந்தார் ஹிட்லர். எதிரிகளிடம் சிக்குவதற்குள் தற்கொலை செய்து கொள்வதே மேல் என்ற முடிவுக்கு வந்தார். தன் முடிவை காதலி ஈவா பிரவுனிடமும் தெரிவித்தார். ஹிட்லரின் முடிவை கேட்ட ஈவா பிரவுன் திடுக்கிடவில்லை. வாழ்விலும் உங்களோடு இருந்தேன், சாவிலும் உங்களோடு இருப்பேன், உங்களுடன் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்றாள். ஏப்ரல் 27ஆம் தேதி ஹிட்லரின் பிறந்த நாளையொட்டி பாதாள அறையில் விருந்து நடந்தது. ஹிட்லரின் உயிர் நண்பனான கோயபல்ஸ் மற்றும் இராணுவ தளபதிகள் வந்திருந்தனர். ஹிட்லருக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடலை ஈவா பிரவுன் பாடினாள். மறுநாள் ஏப்ரல் 28ஆம் தேதி ஹிட்லருக்கும் ஈவா பிரவுனுக்கும் திருமணம் நடந்தது. பிறகு விருந்தும் நடந்தது. கவலையை மறக்க ஆடி பாடி விடிய விடிய கேளிக்கைகளில் ஈடுபட்டனர். காலை 6 மணிக்குத்தான் படுக்க சென்றார். காலை 11 மணிக்கு தன் உயிலை எழுதும்படி மனைவி ஈவாவிடம் கூறினார் ஹிட்லர். அவர் கூற ஈவா எழுதிய உயில் பின்வருமாறு: வாழ்விலும் தாழ்விலும் என்னோடு இருந்து என் இன்பத் துன்பங்களில் எல்லாம் பங்கு கொண்ட ஈவா பிரவுனை என் வாழ்வின் கடைசி கட்டத்திலாவது மணந்து கொண்டு கௌரவிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதன்படி மணந்து கொண்டேன். நாங்கள் இறந்த பிறகு எந்த ஜெர்மன் நாட்டு மண்ணுக்காக கடந்த 12 ஆண்டு காலமாக பாடுபட்டு வந்தேனோ அந்த ஜெர்மன் மண்ணிலேயே என்னையும் ஈவாவையும் உடனே எரித்துவிட வேண்டும். இதுவே என் கடைசி ஆசை. என் சொத்துக்கள் எல்லாம் எனக்கு பிறகு என் கட்சிக்கு சேர வேண்டும். கட்சி அழிந்துவிட்டால் நாட்டுக்கு சேர வேண்டும். இதுவே ஹிட்லரின் உயில். அன்று மாலை தன் தளபதிகள், அமைச்சர்கள், அந்தரங்க உதவியாளர்கள் அனைவரையும் கூட்டி அந்த கூட்டத்தில் அவர் பேசியதாவது: ஜெர்மன் நாட்டு மக்கள் எப்போதும் போராடி கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கொஞ்சமும் கிடையாது. சமாதானத்தையே விரும்புகிறேன். போருக்கு காரணம் நான் அல்ல, யூதர்கள்தான். ஜெர்மனி நாட்டு மக்களின் வீரத்திற்கும் தேசபக்திக்கும் இந்த போர் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இன்று இல்லை என்றாலும் நிச்சயம் ஜெர்மனி நாளை வெற்றி பெறும். இந்த போரில் நான் இறக்க நேர்ந்தால் மகிழ்ச்சியுடன் மரணத்தை தழுவுவேன். ஒருபோதும் எதிரிகளின் கையில் சிக்கி அவமானமடைய மாட்டேன். இது உறுதி. இவ்வாறு ஹிட்லர் கூறினார். பின்னர் நாட்டு தலைவர் என்ற முறையில் மக்களுக்கு இறுதி சாசனம் ஒன்றையும் எழுதினார். அந்த சாசனம் பின்வருமாறு: முதல் உலகப் போரில் ஒரு சாதாரண போர் வீரனாக கலந்து கொண்டவன் நான். அது நடந்து 30 ஆண்டுகள் ஓடிவிட்டன.
ஜெர்மனிய மண்ணின் மீதும் மக்கள் மீதும் நான் கொண்ட பற்றும் பாசமும் என்னை வழிநடத்தின. கடந்த 30 ஆண்டுகளாக என் சக்தி முழுவதையும் என் தாய்நாட்டின் மேன்மைக்காக செலவிட்டிருக்கிறேன். இந்த போருக்கு நானே மூலக்காரணம் என்று யாரும் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் போர்வெறி கூடாது, ஆயுத குறைப்பு செய்ய வேண்டும் என்று நானே வலியுறுத்தி இருக்கிறேன். முதல் உலகப் போருக்கு பிறகு இப்படி இரண்டாவது உலகப் போர் மூளும் என்று நானும் சற்றும் நினைக்கவில்லை. எப்படியோ போர் மூண்டுவிட்டது. இந்த போரினால் நம் நாடு சந்தித்த பயங்கர விளைவுகள், நாசமாக்கப்பட்ட பிரம்மாண்டமான மாளிகைகள், தரைமட்டமாக்கப்பட்ட கலையம்சம் மிக்க நினைவு சின்னங்கள் யாவும் நம் மீது உலக நாடுகள் நடத்திய கோர தாக்குதலை நம்முடைய பிற்கால சந்ததியினருக்கு உணர்த்தி கொண்டிருக்கும். இந்த போருக்கு காரணமானவர்களை பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு ஜெர்மன் இளைஞனுக்கும் உணர்ச்சியும் எழுச்சியும் ஏற்படும். இவ்வாறு இறுதி சாசனத்தை எழுதி கையெழுத்திட்டார் ஹிட்லர். பிறகு தன் அந்தரங்க உதவியாளரை அழைத்து, நானும் ஈவாவும் ஒன்றாக இறந்துவிடப் போகிறோம். நாங்கள் இறந்த பின் எங்கள் உடல்களை ஒரு போர்வையில் சுருட்டி பெட்ரோல் ஊற்றி எரித்து சாம்பலாக்கி விடுங்கள். எங்கள் அறைகளில் உள்ள கடிதங்கள், டைரிகள், என் உடைகள், என் பேனா, கண்ணாடி முதலிய பொருட்களை சேகரித்து ஒன்றுவிடாமல் எரித்து விடுங்கள் என்று கூறினார். மனைவியையும் அழைத்து கொண்டு தன் அறைக்கு சென்றார் ஹிட்லர். அறைக்கதவு சாத்தப்பட்டது. வெகு நேரமாகியும் கதவு திறக்கப்படவில்லை. ஹிட்லரும் ஈவாவும் என்ன ஆனார்கள் என்று வெளியில் இருந்தவர்களுக்கு தெரியவில்லை. வெளியே நீண்ட நேரம் காத்திருந்த மந்திரிகளும் தளபதிகளும் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றனர். ஒரு சோபாவில் உட்கார்ந்த நிலையில் ஹிட்லரின் உயிரற்ற உடல், அவர் காலடியில் ஒரு துப்பாக்கியும் கிடந்தது. அதன் நுனியிலிருந்து புகை வந்து கொண்டிருந்ததால் அவர் சற்று நேரத்துக்கு முன்தான் தன்னை சுட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்று அனுமானிக்க முடிந்தது. அவருடைய வலது காதுக்கு கீழ் அரை அங்குல அளவுக்கு துவாரம் விழுந்து அதிலிருந்து ரத்தம் கொட்டிக் கொண்டிருந்தது. ஹிட்லர் துப்பாக்கி முனையை வாயுக்குள் வைத்து சுட்டதால் தான் குண்டு காது அருகே தொலைத்து கொண்டு சென்றிருக்க வேண்டும் என்று தளபதிகள் கருதினார்கள். ஹிட்லரின் வலதுகரம் ஒரு புகைப்படத்தை மார்போடு அணைத்தபடி இருந்தது. அந்த படம் ஹிட்லரின் தாயாரின் புகைப்படம். தாயின் மீது ஹிட்லர் கொண்டிருந்த பாசத்தை எண்ணி அவர் நண்பர்கள் கண்ணீர் சிந்தினர். ஹிட்லர் உடல் இருந்த சோபாவில் சாய்ந்தபடி பிணமாக இருந்தால் அவருடைய மனைவி ஈவா. வெள்ளை புள்ளிகளோடு கூடிய கருநீல மேக்ஸி உடை அணிந்திருந்தாள். அவள் உடல் நீளம் பாய்ந்திருந்தது. எனவே அவள் சைனைடு விஷம் சாப்பிட்டிருக்க வேண்டும் என்பது புலனாகிறது. ஹிட்லர் உடலையும் ஈவா உடலையும் உதவியாளர்கள் ஒரு கம்பளி போர்வையால் சுட்டினார்கள். பிறகு அந்த உடல்களை அந்த அறையிலிருந்து தலைமைச் செயலக தோட்டத்திற்கு தூக்கி கொண்டு போனார்கள். அங்கே பெட்ரோலையும் எரிவாயுவையும் கொண்டு இரு உடல்களையும் எரித்து சாம்பலாக்கினார்கள். சில மணி நேரம் கழித்து அங்கு வந்த ரஷ்ய படையினர் ஹிட்லரை காணாமல் திகைத்து போனார்கள். அவர் தற்கொலை செய்து கொண்டதும் பிணம் எரிக்கப்பட்டதும் பிறகுதான் தெரிந்தது. எனினும் ஹிட்லர் சாகவில்லை, தலைமறைவாகத்தான் இருக்கிறார் என்று நீண்ட காலம் நம்பினார்கள். இறுதியாக ஹிட்லரின் பொன்மொழியோடு இந்த வரலாற்றை நிறைவு செய்கிறேன். பிறக்கும்போது உன்னோடு இல்லாத உன் பெயர் நீ இறக்கும் பொழுது உன்னுடன் தான் இருக்கும். அதை உன் சாவுக்கு கொடுக்காமல் சரித்திரத்திற்கு கொடு.